திருடுறதுக்கு தகுதி தேவையா? வாய்ப்பு கிடைச்சா போதும், எல்லாருமே இங்கே திருடங்க தான். அதுவும் இதுதான் திருடணும் அதுதான் திருடணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விவரம் ஒன்று கிடச்சிருக்கு. அதைத்தான் வீடியோ காட்சிகளோடு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் குழாயை உடைத்த ரஷ்ய அதிபர் புட்டின், எந்த குழாயப்பா உடைச்சார் போய் அப்படிங்கிற கதை இருக்குல்ல, இதை பார்த்து எதுக்கு ஐரோப்பாவே அலறுது அப்படிங்கிற கொஸ்டினும் உங்களுக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சீனா போடக்கூடிய போட்டி, இதில் அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது எது செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த விவரங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ தான். நீங்கள் இங்கிலாந்து வரைக்குமே இதனுடைய நீட்சி போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவுக்குள்ளே டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கார்க் இந்த தீவு பற்றிய விவரங்களை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இப்போது அந்த தீவில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அதை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேமித்து வைக்க முடியும். அதை திருப்பி என்ன பண்ணணும், அந்த கப்பல்களில் ஏற்றி அவங்கள வேறு நாடுகளுக்கு அனுப்பணும். இப்போ இந்த சேமிப்பு கிடங்குகளில் இருக்கக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அதெல்லாம் நிரம்பி வழியுது. காரணம் என்ன? அமெரிக்காவினுடைய சென்காம் படை தூரத்தில் நின்றுக்கிட்டு வரக்கூடிய கப்பலை பூரா ஈரானுடைய அந்த கார்க் ஏரியாவுக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கும் உள்ளே விட மாட்டுறாங்க. இங்கேருந்து வெளியில் போகக்கூடிய கப்பலுக்கும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியம் அப்படிங்கிறது அமெரிக்கா செய்யக்கூடியது. இதனால் இந்த கார்க் அப்படிங்கிற அந்த தீவில் இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே முழுமையாக நிறைஞ்சு போய் கிடக்குது. பிப்ரவரி 28 ஆரம்பித்த அந்த பஞ்சாயத்து மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் தொடங்கி இப்போது 2 மாத காலமாக இந்த பஞ்சாயத்து நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது வருந்தத்தக்க செய்தி. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த இடத்துக்குள்ள 2 பூட்டுகள் இப்போ தொங்கிட்டு இருக்கு. ஒன்று ஈரான், அவங்க பூட்டுக்கான சாவியை ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொன்று அமெரிக்காவும் ஒரு பூட்டு போட்டு அதற்கான சாவியும் வச்சுருக்கு. இப்போ என்ன பஞ்சாயத்துனா, ஒரு கேட்டு அதில் 2 பூட்டு. ஒரு பூட்டு திறந்தால் கூட இன்னொரு பூட்டை திறக்கிறதுக்கான ஆள் வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்டை திறக்க முடியாது. இதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஆனால் ஈரானுடைய IRGC என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா சார்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கப்பல்கள் இருக்குல்ல, அதை மட்டும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. அதாவது ஈரானுடைய ஆயுதப்படை IRGC அவங்களுடைய எச்சரிக்கை அதையும் மீறி ஓமனுக்கு வடகிழக்கே 15 கடல் மைல் தொலைவில் ஒரு டேங்கர் கப்பல், எந்த நாட்டினோடது? இங்கிலாந்து நாட்டினுடையது. அதை இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் சிறைபிடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். அமெரிக்காவால் மட்டும்தான் முடியுமா, எங்களால் முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இப்போது UKMTO சென்காம் மாதிரியே இவங்க ஒரு கடற்படை இங்கிலாண்டோடது. இப்போ அவங்க சென்காமோட யோ சும்மாவே இருக்க மாட்டியா, நாங்கள் வாட்டுக்கு என்ன வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம், காசு கொடுத்துட்டு நீ வேறு பஞ்சாயத்து பண்ணுறியன்னு இப்போது சென்காமோட மோதிக்கிட்டு இருக்காங்க, ஈரானோட மோத முடியாமல். இஸ்ரேலுடைய மொசாத் அந்த உளவு அமைப்புக்காக ஒரு நபர் உளவு பார்த்துருக்கார். அந்த நபரை இப்போ ஈரான் தூக்கில் போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அந்த நாட்டினுடைய நீதித்துறையினுடைய அதிகாரப்பூர்வ ஊடகம் இதை செய்தியாக மாற்றிருக்காங்க. ஒருத்தருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. இது அந்த நாட்டினுடைய உள் விவகாரம், புரியுதா? அப்போ இதுக்குள்ளே மற்ற நாடுகள் தலையிட முடியுமா? முடியாது. சீனாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் சேட்டை பிடிச்ச ஆளே நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நிகழ்வுகளை செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் ட்ரம்ப்பை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலை. இந்த போரில் யார் ஜெயிச்சா, ஈரானா அமெரிக்காவா அப்படின்னு கேட்டால் 2 பேரும் தள்ளுப்பா அப்படின்னு சொல்லி சீனா இப்போ ஆளுமை செலுத்துகிறாங்க. அந்த வகையில் ட்ரம்ப்பை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர் வின் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர் போட்டால் கூட
அதில் அவருடைய சட்டக்கிட்டலாம் கிழிஞ்சு போயிருக்கிற மாதிரியான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. ட்ரம்புக்கு தான் சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய விமானங்களை கூட தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க சீனாவை சேர்ந்த நெட்டிசன்கள். பாருங்கள், அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு. காட்சிகளே பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் வருந்தத்தக்க வகையில் இருக்குது. இது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக யுவான் இருக்குல்ல, அதனுடைய மதிப்பீட்டில் தான் இனிமேல் உலக வர்த்தகமே நடக்க போகுது அப்படின்னு சீனாவினுடைய நெட்டிசன்கள் அமெரிக்காவினுடைய டாலரை பார்த்து கிண்டல் அடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கிருது. உலக அளவில் ட்ரேடிங்கில் சீனா தான் வர்த்தகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்குது அப்படின்னும், இதற்கு குறுக்க நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் அடித்து தும்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய டாலரை அப்படி டமார் அப்படின்னு எட்டி உதைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நெட்டிசன்கள் ரொம்ப பெரிய அளவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பு அப்படின்னு வன்மையாக கண்டிக்க வேண்டியது சில நாட்டினுடைய கடமை. அதை அவங்க செய்வாங்களான்னு பார்ப்போம். ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். ஆமாம், உண்மையிலேயே ஈரான் கிட்ட அணுகுண்டு இருக்குது, அது என்ன மாதிரியான அணுகுண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் அந்த அணுகுண்டுன்னு சொன்னார். அது உண்மைதான். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எந்த நாடு நினச்சாலும் இனிமேல் திறக்க முடியாது, நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈரான். இது மட்டும் இல்லை, அமெரிக்க முற்றுகையை பலவீனமாக உடைப்போம் அப்படின்னு வெளிப்படையாக எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய பலவீனம் எது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத இப்போ தஸ்னீம் அப்படிங்கிற ஈரானை சேர்ந்த நியூஸ் ஏஜென்சிக்கு செய்தியாகவும் கொடுத்துருக்காங்க ஐஆர்ஜிசி படை. ஜம்மு காஷ்மீர் ஏப்ரல் மாதம் 2025 22 ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்திய மக்களுக்கு சோகமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம். பைசரன் அப்படிங்கிற பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல், இதில் 26 இந்தியர்கள் இறந்து போன ஒரு துக்ககரமான நிகழ்வு. அதற்கு பகல்காமில் ஒரு நினைவிடம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் மெழுகுவர்த்தி ஏந்தி மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் அங்கே அரங்கேறுது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய அளவில் சோகத்தில் இருக்காங்க. உடடா எல்லாத்தையும் அப்படிங்கிற அளவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய உத்தரவின் பேரில் ஜெர்மனி, ரஷ்யா இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நார்த் ஸ்ட்ரீம் 1 நார்த் ஸ்ட்ரீம் 2 அதை ஜெலன்ஸ்கி உடைச்சார்ல, அது மாதிரியான ஒரு சம்பவத்தை இப்போ யார் பண்ணுறா அப்படின்னு தெரியுமா? ரஷ்யா ஐரோப்பாவுக்கு எதிராக பண்ணுறாங்க. வர்த்தகத்துக்கு வாங்கடான்னு கூப்பிட்டா வரவா மாட்டீங்க, இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு ட்ரூஷியா அப்படிங்கிற ஒரு குழாய், அதன் வழியாக ஜெர்மனிக்கு கஜகஸ்தானுடைய எண்ணெய் போக்குவரத்து மே மாதம் 1 நிறுத்தப்படுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வந்து அதனுடைய வடக்கு கிளை. சரியா, ஷிவட்டில் இருக்கக்கூடிய பிசிகே அப்படிங்கிற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எண்ணெய் வழங்கக்கூடிய பாதையை இப்போ ரஷ்யா வந்து கட் பண்ணியிருக்காங்கங்கிற தகவல். ரஷ்யாவினுடைய எரிசக்தி சார்பிலிருந்து தப்பிவிட்டதாக ஜெர்மனி நினைக்கிறாங்க. ஆனால் நீ எங்களுடைய லைனுக்குள்ளே தாண்டி வந்தாகணும் அப்படின்னு இப்போ முடிச்சு போட்டு விட்டுருக்கு ரஷ்யா. இந்த முடிச்சுங்கிறது அவ்வளவு எளிமையாக அவிழ்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, உடச்ச குழாயையும் அவ்வளவு எளிமையாக ரஷ்யாவினுடைய துணை இல்லாமல் சரி செய்யவும் முடியாது. இப்போது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மாஸ்கோ கிட்ட மண்டியிட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. இதைத்தான் இட்டாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா கிட்ட அடிமையாக போக வேண்டாம், வர்த்தகத்தில் ஈடுபட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்தாங்க. இதை 1 மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சுருந்தாங்கன்னா புட்டின் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டார். போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நீட்டிக்கிறேன், கால அளவெல்லாம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார்ல, அதுவும் பாகிஸ்தானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு. அதற்கு ஈரானுடைய ஐநாவினுடைய தூதர் இருக்கார்ல ஐக்கிய நாடுகள் சபையில், அவர் சொல்கிறாரு, கடற்படை முற்றுகை சென்காம் வந்து நீக்கப்படாவிட்டால், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு வெளியில் நீங்கள் நிற்கிறீங்கல்ல, நீங்கள் முதல்ல ஓடிடுங்க. நீங்கள் ஓடாமல் இருந்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. வச்சம் பார ஆப்பு எனக்கு அப்படிங்கிற கதையாக தான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் உலக அளவில் எதிரொலிச்சிருக்கு. உலக நாடுகளுக்கும் இது தொடர்பான லெட்டரை வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஈரான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டதாக ஒரு $3 மில்லியன் மதிப்பிலான ஓவியம் இந்த இருக்கு இல்லையா, அழகிய ஓவியம், இது எப்படா இங்கே வந்துச்சு ஜெலன்ஸ்கியோட பேசுகிறதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டால், திருடிட்டு தான் வேறபடி. அந்த காணொளி இது தொடர்பாக வந்து அப்பப்போ வந்து ரஷ்யாவை விமர்சித்து ஒரு வீடியோ ஒன்று போடுவார். ஆனால் மறந்தாப்பில் அது காணாமல் போன 1 மாத காலகட்டத்துக்குள்ளே ஜெலன்ஸ்கியினுடைய அலுவலகத்தில் அது இருக்கிற மாதிரியான காட்சி அவரே ரிவீல் பண்ணி போட்டு விட்டார். அப்போது மாட்டிக்கிட்டாப்பில் ஜெலன்ஸ்கி உலக நாடுகள்கிட்ட. உடனே டக்குன்னு அந்த காணொலியை நீக்கிட்டாங்க. உக்ரைனுடைய அதிபர் $3 மில்லியன் மதிப்பிலான ஒரு ஓவியத்தை திருடிட்டு போயிட்டாரா, இல்லை திருடப்பட்ட ஓவியத்தை அவருடைய டேபிளில் கொண்டு போய் யார் வச்சா, இப்படி ஏகப்பட்ட சர்ச்சையான கேள்விகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ஜெலன்ஸ்கியை திருடனாக்கிட்டீங்களேப்பா, இது தப்பு இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினோட நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம ஊரில் இந்த சிகரெட்டுக்கு தர இருக்குது, முக்கு கடை இருக்குது. அந்த கடைகளில் டீ கொடுக்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக சிகரெட்டை எல்லோரும் ஊதி தள்ளிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் இங்கிலாந்தில் அப்படி கிடையாதுங்க. புகையிலை மற்றும் வெப் மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து 17 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருமே அவங்களுக்கு சிகரெட்டு வந்து வழங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இங்கிலாந்து போதை வஸ்துகளுக்கு தொடர்ச்சியாக அடிமை ஆகிட்டு இருக்காங்க. தவிர அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறதே வேறு. மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இந்த போதை வஸ்துக்களால் பாதிக்கப்படுறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக ஸ்டாமர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.